ஒரு சிறிய கிராமத்தில் கமல் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன். ஆனால் அவனிடம் ஒரு மோசமான பழக்கம் இருந்தது. அவன் அடிக்கடி சிறு சிறு பொருட்களை திருடுவான். முதலில் அவன் நண்பர்களின் பென்சில், ரப்பர் போன்றவற்றை எடுத்து வைத்துக் கொள்வான். யாரும் கவனிக்கவில்லை. அதனால் அவன் நல்ல வேளை யாரும் பார்க்கல. என்று நினைத்து மகிழ்ந்தான். நாட்கள் கழிந்தன. கமலின் துணிச்சலும் அதிகமானது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியரின் மேசையில் இருந்த பணத்தையும் திருடிவிட்டான். இதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அதனால் அவன் இன்னும் தைரியமாகிப் போனான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தது. கமலுக்கு பள்ளி பரீட்சை நடந்து கொண்டிருந்தது. அதனால் அவன் பள்ளி முடிந்ததும் நேராக திருவிழாவுக்கு வந்தான். எல்லோரும் திருவிழாவில் சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் கமல் ஒரு பெரியவரின் பையைத் திறந்து பணத்தை எடுக்க முயன்றான். ஆனால் இந்த முறை அவன் அதிர்ஷ்டம் வேலை செய்யவில்லை. அந்த பெரியவர் அவனை கையும் களவுமாக பிடித்துவிட்டார். கமல் மிகவும் வெட்கப்பட்டான். அவன் செய்த தவறு எல்லோருக்கும் தெரிந்தது. அவன் பெற்றோர்களும் மிகவும் வருந்தினர். அப்போது கிராமத்தின் மூத்தவர் ஒருவர் கமலிடம், ஏன்பா தம்பி இப்படி நடந்துக்கிற? உன்னால உன் அப்பா அம்மாக்கு எவ்ளோ அவமானம் பாத்தியா? என்று சொன்னார். கமல் தனது தவறை உணர்ந்து, இனி ஒருபோதும் திருட மாட்டேன் என்று உறுதியெடுத்தான். அவன் தான் திருடிய பொருட்களை உரியவர்களிடம் திருப்பிக் கொடுத்து மன்னிப்பு கேட்டான். அன்று முதல் கமல் நல்ல பையனாக மாறினான். அதனால்தான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று சொல்வார்கள். தவறு செய்து தப்பிக்கலாம் என்று நினைக்கக்கூடாது. உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளிவரும்.